தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையின் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை என்ற அருமையான ஒரு மாலைப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் மாலை 7:15 அளவில் தேவனுடைய சத்திய பாடங்களை எல்லாம் நாம் நம்முடைய சகோதரர்கள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் சத்திய பாடங்களை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலும் கூட இன்றைய நாளும் கூட நாம் ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம்ம மத்தியில் ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் பிரதர் அவர்களை ஜெபிக்கும்படியாக சபை சார்பாக முன்னாள் ஜெபம் செய்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, ஒருவருக்கே துதி ஸ்தோத்திரம் நன்றிகளை எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஏறெடுக்கிறோம். அப்பா, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இங்கு சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி ஏக சிந்தையுடன் உம்முடைய பாடத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்ததுக்காக துதியும் ஸ்தோத்திரம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இப்பொழுது பேசப்போகிற தாசனை அழைத்து அது உம்முடைய வார்த்தையை வெளிவரட்டும். உம்முடைய திட்டத்தில் எங்களுக்கும் ஒரு பங்கை வைத்ததற்காக உம்முடைய குமாரன் வழியாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருந்து பேசுகிற தாசனையும் மறைத்து அதை உம்முடைய வார்த்தையை வெளிவந்து அதை கேட்டு பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தகுதி ஒன்றுமில்லை. ஆனால் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு என்ன தேவை என்று இந்நாள் வரை நீ வழிநடத்தி வந்திருக்கிறீரப்பா. அதற்காகவும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். மீதியானதெல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த சிறிய ஜபத்தை எங்கள் இரட்சகரும் மனுக்குலத்தை மீட்ட ராஜாவுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஏறெடுக்கிறோம். பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ள வகையில் ஒரு சத்திய பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு சோதனை மற்றும் பயிற்சி காலம். சோதனை மற்றும் பயிற்சி காலம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாக தான் இருக்குங்க. இந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சபையின் சார்பாக அவரை முன்னழைக்கிறோம். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பின் வார்த்தையை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து ஒரு பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நம் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து வேதத்திலுள்ள மகத்துவங்களை நாம் தியானிக்கும்படி நமக்கு ஒரு கிருபை பாராட்டியிருக்கார். இந்த கிருபைக்காக கூட மீண்டும் பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் கூட நம் ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த ஒரு பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்ன வண்ணமா சோதனை மற்றும் பயிற்சி காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஏன் இப்படி ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பின்னால் இருக்கு, போக தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம பைபிளில் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை சொன்னோன்னே அது என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், கப்பல் அப்படின்னா என்ன விஷயத்தை குறிக்கிறதா இருக்கும்? பார்த்தீங்கன்னா விசுவாசம். ஏன் கப்பல்னு உங்களுக்கு விசுவாசம் ஞாபகம் இருந்துச்சு? அதை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பல். சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ சிம்பாலிக் லாங்குவேஜில் கப்பல் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா விசுவாசம் அப்படின்னு. சரி, இன்னொரு வார்த்தை சொல்லாங்களே, நெருப்பு அப்படின்னா சோதனை. இதுவும் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். நெருப்பு அப்படிங்கிற விஷயத்த எங்கே நம்ம பைபிளில் படிக்கிறோமோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சோதனைக்கான ஒரு காரியத்தை குறிக்கிறது, அதாவது டெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து தண்ணீர் அப்படின்னு சொன்னால் சத்தியம், அதாவது ஜனங்கள் சொல்லணும் இல்லைங்களா, ஜனங்கள் சொல்லலாம், சொன்ன மாதிரி சத்தியம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சிம்பாலிக் லாங்குவேஜை நம்ம அந்த வேர்டு சொன்னோன்னே அதுக்கான டைரக்ட் மீனிங் எடுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கான இன்னொரு மீனிங் இருக்குது. தண்ணீர்னா ஜனங்கள் குறிக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோன்னா அது. அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் சிம்பாலிக் லாங்குவேஜஸ் சிலதெல்லாம் இருக்குது. அது வேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, எதுக்கும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோதனை மற்றும் பயிற்சி காலம் அப்படிங்கிறதுக்கு அதோட இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் ப்ரொபோஷன் அப்படின்னு. சரி, இந்த விஷயத்த பைபிளில் எந்த ஒரு அடையாள பாஷையை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் வந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி வந்துச்சுன்னா எப்படி ஜனங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி சோதனை அப்படிங்கிற விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்பர் 40. ஸோ நம்பர் 40 அப்படிங்கிற விஷயம் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ஒரு சோதனை காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் நம்பர் இருக்கா அப்படின்னா பாருங்க, நம்பர் 7 நம்ம என்னன்னு சொல்லுவோம், பரிபூர்ணம். எப்படி 7 பரிபூர்ணம்னா அது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். இது மாதிரி நிறைய எண்கள் சிம்பாலிக் லாங்குவேஜ் எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா பைபிளில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 7, 1, 2, 3 இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமான இங்கே கூட இன்னொரு பிரதர் கூட வந்து என்ன பண்ணலான்னா அதை குறித்துதான பாடங்கள் கூட நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் 40 அப்படிங்கிற விஷயம், சோதனை அப்படிங்கிற காரியத்தை பைபிளில் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, வரப்பது எப்படி சோதனையாக இருக்குது, இதில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போ நம்பர் 40க்குள்ள நமக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பாடமாக நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோதனை காலம் அப்படின்னு கொடுக்கப்பட்டது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. பாருங்க, இது எந்த காலத்துல கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நோவா காலத்துல இந்த முதலாம் உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வைக்கிறாரு. அது வைக்கிறப்போ என்ன விஷயத்த தேவன் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா மழை வரும் அப்படின்னு சொன்னார். மழை வரும்னு சொன்னப்போ எல்லாரும் அதை விசுவாசிச்சாங்களா? இல்லை. எத்தனை பேர் மட்டும்தான் விசுவாசிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் மட்டும்தான். இப்போ இது யாருக்கு சோதனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 நாள் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சோதனை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்னத்தை பார்த்தது இல்லை, மழை பார்த்ததே இல்லை. இப்போ உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்துக்குரிய பலன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வருது. 40 நாள் என்ன வருது, மழை வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உள்ளே போனவங்களுக்கு இது மட்டும்தான் சோதனை இல்லை, உள்ளே இருக்கிற விஷயம் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, வெளியே என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியுமா? இல்லை. அப்போ தேவனுடைய திட்டத்துக்குள்ள அடுத்து எங்கே போக போகிறோங்கிறது தெரியல. ஆனால் என்னதை மட்டும் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க. அப்போ இந்த 40 நாளும் உள்ளே இருந்தவங்களுக்கு எப்படி தான் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சோதனை காலமே. சரி, வெளியே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நியாயத்தீர்ப்பு இல்லையா? எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா மழை வரும், இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், நீங்களாம் என்ன பண்ணுங்க மனம் திரும்புங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு இருந்தது. யாராச்சும் கேட்டாங்க? யாருமே கேட்கல. அந்த விஷயம் நடக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பை அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு 4-5 வசனங்கள் மட்டும் இதை குறித்து பார்த்துட்டு நேரம் நம்ம இல்லைன்னா பாடத்துக்குள்ளே போகலாம். அடுத்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிறதுக்கு லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த காரியங்கள் நம்ம எல்லாருமே அறிஞ்சதுதான் இல்லைங்களா? இப்ப யாருக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சோதனை. இவர் ஞானஸ்தானம் எடுத்தோன்னே அவருக்கு என்ன வருதுன்னு பார்த்தா ஒரு டெஸ்டிங் பீரியட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துக்கு கொண்டு போய் யாரால சோதிக்கப்படுறாராமா? பிசாசானோனா சோதி. இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோதனை இருக்கும் அப்படின்னு.
ஸோ இந்த வசனத்தை குறித்து நம்ம அதிகமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா 40 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கு, ஒரு சோதனை காலம் இருக்கு அப்படிங்கிறது என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம் யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் அந்த 40 நாள் மழை வந்துச்சு, அது ஒரு சோதனையாக இருந்துச்சு. அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 அப்படிங்கிற விஷயம் வருது. இப்போ இங்கே யாருக்கு சோதனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலியாக்கு இங்கே என்ன சோதனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஒரு காரியத்தை அங்கே நிறைவேற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தேவன் யார் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணியிருப்பார். எப்படி அப்படின்னா, நீங்கள் பாகாலுக்கு என்ன பண்ணுங்க, பலிகளை செலுத்துங்க, நானும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறேன், யாருடைய பலி அங்கீகரிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் வச்சு அங்கே வந்து தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எலியாஸ் கேட்டதன் நிமித்தம் அந்த பலி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அங்கீகரிப்பார். உடனே எலியா என்ன பண்ணுவார்னா, அந்த பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், அங்கே சங்காரம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்கு கேலியாகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ராஜாவாக இருக்கிற ஆகாப் இந்த விஷயம் தெரியப்படுத்தணும்னு ஆகாப் இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, துரத்திட்டு வருவார். இவரை தேடி ஆகாப்போட தீர்க்கதரிசிக்கு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகாலுக்கு வந்த தீர்க்கதரிசி. அவங்கள கொண்டுட்டாங்கன்னு அவங்கள தேடி கொள்றதுக்கு என்னொன்னு பார்த்தீங்கன்னா எலியாவை தேடிட்டு வருவார். இப்போ எலியா எங்கே வருவார் தெரியுங்களா, ஓரேபுக்கு வந்துடுவாருன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இங்கே என்ன அவருக்கு சோதனை அப்படின்னா, இவர் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, போதும் தேவனே போதும், இல்லை நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்பார். இதை தேவன் என்ன சொல்லுவார்னா, பாகாலுக்கு வணங்காத எத்தனை பேர் ஒன்று நான் வச்சுருக்கேன், 7000 பேர் என்ன பண்ணிக்கிறேன்னு இன்னும் வச்சுருக்கேன், நீ மட்டும்தான் கரெக்டாக ஓடுறேன்னு நினச்சிக்காது. இப்போ என்ன சோதனைனா, இவருக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிறேன்னு நினச்சார். ஆனால் இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, 7000 பேர் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் வச்சிருக்காரு. ஸோ இப்போ இங்கே இவருக்கு என்ன சோதனைனா, இவர் தன்னை குறித்து என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் பெருமையாக நினச்சாரு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஆட்கள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் அந்த மலையில் போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இப்போ இது எங்கே நடக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனாய் மலையில். இப்போ இங்கே எங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோசே சீனாய் மலைக்கு போவார். என்ன காரியத்துக்காக போவார்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட என்ன வாங்கணும், நியாயப்பிரமாணத்தை வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சீனாய் மலைக்கு போவார். அங்கே இவர் எத்தனை நாள் மலையில் இருந்தார், 40 நாள் என்ன பண்ணாராமா மலையில் இருந்தார். இப்போ இது மோசேக்கு சோதனையா இல்லை வேற யாராச்சும் சோதனையா? 40 நாள் அங்கே இருக்கிறது மோசேக்கு சோதனைங்களா இல்லை வேற யாராச்சும் சோதனையா இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோதனையாச்சு. இப்போ இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்தவர் நீங்கள் கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலியெல்லாம் செலுத்திட்டு என்ன பண்ணுவாராமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜனங்கள் என்னதுங்களா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அங்கே அக்னாலேஜ் பண்ணி தான் யார் அனுப்பாங்க தெரியுங்களா, மோசேவை மேலே அனுப்பாங்க. இப்போ மோசே இப்போ எத்தனை நாள் ஆச்சுன்னா 40 நாள் ஆச்சு. இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, அந்த விசுவாச குறைச்சல் வந்துருச்சு. விசுவாச குறைச்சல் வந்தோன்னு என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அடுத்த வசனம் படிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இப்ப கிளியரா சொல்றேன் என்னன்னா, மோசேயை நோக்கி நீ இப்ப இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து கூப்பிட்டு வந்தேல அவங்க யாரு, உன்னுடைய ஜனங்கள் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன மாறிட்டாங்க, தேவனை அதாவது தேவனை மகிமைப்படுத்த விட்டு போட்டு அந்நிய தெய்வ வணக்கத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ தேவன் என்ன கொடுத்துருக்காரு, என்ன கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா மோசேவை ஃபஸ்ட்டு கட்டளை கொடுத்துருக்காரு, உன் தேவனாகிய கர்த்தரை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஈக்குவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இங்கே கீழே என்ன நடந்துட்டு இருக்குது, ஒரு சிலையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
வணங்கக்கூடிய விஷயம். இவர் போகிறப்ப என்னதான் சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் தேவன் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் இந்த ஒரு சோதனை ஒரு 40 நாள் ஒரு வரலைன்னொன்னே இவங்க மைண்ட் என்னாச்சு, அப்படியே மாறிடுச்சு. மாறி என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்திட்டு போட்டு இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை வழி நடத்திட்டு போறதுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாமா ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அடுத்து தொடர்ந்து படிச்சிடலாம். 8ஆம் வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பாருங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னா, அங்க ஒரு 10 வாதம் நடந்துச்சு. அதையும் யார் கண்ணார பார்த்துருக்காங்க, சேஜனங்கள் கண்ணார பார்த்துருக்காங்க. செங்கடல் பிரிஞ்சு நின்றுச்சு, இதையும் யார் பார்த்துருக்கா, சேஜனங்கள். அவங்க தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்களாமா, எங்களை திருப்பி எகிப்துக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு என்ன வேணும், தெய்வம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சு என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி தேவன் இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாருன்னா மோசே கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே 40ங்கிற விஷயம் வந்துச்சு. சோதனைக்குரிய காரியத்தில் யார் உள்ளே போனாங்கன்னா மோசே போகல, யார் போயிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இங்கே வந்தது இவங்களுக்கு சோதனைங்களா இல்லைங்க, கண்டிப்பாக சோதனை தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு சோதனை வருது இதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்களான்னா இல்லை, அதே ஒரு குணலட்சணத்தை தொடர்ந்து கன்னியூ பண்ணுறாங்க. பாருங்க என்னாகும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். இப்போ இஸ்ரேல் தேசத்திலிருந்து, அதாவது எகிப்திலிருந்து எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னா கானான் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. கானானை வேவு பார்க்கறதுக்கு எத்தனை பேர் அனுப்புறாங்க, 12 பேர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. செலக்ட் பண்ணி அனுப்புனவங்க போய் வேவு பார்த்துட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா அந்த தேசத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எத்தனை நாள் போயிட்டு வராங்க, 40 நாள் போயிட்டு வராங்க. இப்போ 40 நாள் 40ங்கிற விஷயம் வந்துச்சுனாலே அங்கே என்ன ஒரு காரியம் வரும், சோதனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ யாருக்கு சோதனை, போயிட்டு வந்தவங்களுக்கும் சோதனை, அடுத்து யாருக்கும் சோதனை, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சோதனை. இப்போ முதல்ல நடந்த எல்லா காரியங்களும் அவங்க மனசில் இருக்குது. இப்போ 40 நாள் போயிட்டு வந்தவங்க கிளியராக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 பேர் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, மோசமான விஷயத்த அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா ராட்சசர் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம போனோம்னு என்ன பண்ண முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனால் இங்கே 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரை நம்பினாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். இப்போ யார் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா காலேபும் யோசுவாவும் அதை சொல்லிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் எப்படி இருக்குன்னா தேவன் நமக்கு கொடுத்த தேசம், அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி. அதுக்கு ப்ரூஃப் தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க பாருங்க, ஒரு திராட்சை கொலை வச்சுருக்கோம்ல, இது மாதிரி ஒரு ஃபெர்டைல்டு லேண்டு எதுவுமே இல்லை, அவ்வளோ வளமான தேசம். அதைத்தான் தேவன் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம கண்டிப்பாக அங்கே போனால் அந்த மனுஷங்கள்லாம் ஒன்றுமே இல்லை தேவனுக்கு முன்னாடி, கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம், அந்த தேசத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு இங்கே கதறாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, கேட்கவே இல்லை. யாருடைய பேச்சை கேட்டாங்க, 10 பேர் சொல்கிறத கேட்டாங்க. கேட்கறது மட்டும் இல்லை, அதே 10ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணாங்க தெரியுங்களா. இந்த 2 பேர் நல்ல விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க கல்லறியதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குணலட்சணத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் ஒரு 40 வந்துச்சு. எதுக்கு 40 வந்துச்சுன்னா 40 நாள் என்ன பண்ணாங்க, தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து அங்கே ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நல்ல ரிப்போர்ட் சொல்கிறவங்க 2 பேர் தான், துர்ச்செய்தி சொல்கிறவங்க இங்கே 10 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எதை தான் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் சொல்கிறத கேட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு ஏன் 10 பேர் சொல்கிறத கேட்கணுங்கிற என்ன வந்துச்சு, மெஜாரிட்டி ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்லேருந்தே இவங்களுக்கு கானான் நோக்கி பிரயாணப்பட்டிருந்தாலும் எதை நோக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப எகிப்தை அதிகமாக நோக்கி பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நற்செய்தி தப்பான செய்தி சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதுதான் கரெக்டு, இப்படி தான் இருக்குது, நான் திரும்பி என்ன பண்ணுறோம், எகிப்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா முதல்லேருந்தே அவங்களுக்கு அந்த விசுவாச குறைச்சல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க ஒரு விசுவாசத்துக்கு 2 இடத்துல சோதனை வந்துச்சு. 2வது இடத்துலையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலையும் மிஸ் பண்ணிட்டாங்க, 2வது இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மிஸ் பண்ணோன்னே தேவன் இன்னொரு தண்டனை கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல,
உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும், அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் சொன்ன அந்த நல்ல விஷயத்தை என்ன பண்ணல, ஏத்துக்கல. அதனால நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றமா, உங்கள் பிரேதங்கள் என்ன பண்ணும், இந்த வனாந்திரத்திலே விழும், அவைகள் வனாந்திரத்தை விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் எத்தனை வருஷம் இந்த வனாந்திரத்தை திரிவாங்க? 40 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வனாந்திரத்தில் திரிவாங்க. அந்த 40 நாள் என்ன பண்ணி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷமா என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரப்போகிறேன். ஏன் இங்கே 40 வருஷம்னா, இப்போ இங்கே சோதனையா இல்லை வேற ஏதாச்சும் விஷயமா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சோதனையா? சோதனைனா டெஸ்ட் இல்லையா? அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, டைட்டில் பாருங்க, சோதனை மற்றும் பயிற்சிகள். அப்போ இவங்களுக்கு என்னன்னா இங்கே ப்ரொபோஷன், பயிற்சி கொடுக்குற தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 நாளில் பத்தாது, உங்களுக்கு எத்தனை கொடுக்குறேன், 40 வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 40ங்கிற விஷயத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 40ங்கிற விஷயம் சோதனைக்கு மட்டும் இல்லை, எதற்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி காலம், ப்ரொபோஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க 40 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வனாந்தர பிரயாணமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கானான் நோக்கி ட்ராவல் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். எதனால இப்படி அந்த விஷயம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி செஞ்ச அந்த விசுவாச குறைச்சலுக்காக அவர் கொடுத்த தண்டனை. தொடர்ந்து 34ஆம் வசனம். 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமத்தை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். 2 இடத்துல வந்து இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சோதனை வருது. முதல்ல சீனாய் மலையில, அடுத்து தேசத்தை சுற்றி பார்க்கணும். இந்த 2 இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆனோன்னு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 40 வருஷம் என்ன பண்ணிட்டார், ஒரு ப்ரொபோஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் 40 வருஷம் சுற்றி பார்த்தா என்ன பண்ணணும், அந்த ஒரு தேசத்தை அடைவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக என்ன வேணும், அந்த விசுவாசத்தில் குறைச்சல் இருக்குது, அதுக்கான ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தேசங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டுருச்சு. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நியாயாதிபதிகள் வராங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வராங்க. ராஜாக்களில் ஃபஸ்ட்டு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். இப்போ சவுலோட காலத்தில் சவுல் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான். அவர் தேவன் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சாமுவேலை கொண்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி இவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ராஜாவாக இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ண அப்படின்னாரு. இப்போ இவர் வந்துட்டார். இவர் வந்தோடனே அங்கே ஒரு தேசத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைன்னா இதுதான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெலிஸ்தன் வரான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து நின்று 40 நாள் என்ன பண்ணுறாருங்களா அங்கே சத்தம் போட்டுக்கிறாரு. என்ன சத்தம்னா, நான் இங்கே வந்து நிற்கிறேன், எங்கள் கூட யாராச்சும் சண்டைக்கு வர ரெடியா, எல்லாரும் வேண்டாம், யாராச்சும் ஒருத்தர் வாங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா போதும், நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அடிமைகளாக மாறிடுறேன். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு அடிமைகளாக ஆகணும். அப்போ அவன் வந்து ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னா அப்போ இவன் என்ன எதிர்பார்க்குறான்னா தனக்கு ஈக்குவலான ஆள் என்ன பண்ணும் வந்து எங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறான். தனக்கு ஈக்குவலான ஆளை இவன் யார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? யாரா இருந்திருக்கும்? சவுல்னு எப்படி சொல்கிறோம்? ராஜா. அது மட்டும்தான் தகுதியானா இல்லை. பாருங்க, அவருக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். இவர் எப்படி இருக்கிறாருமா, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ரொம்ப ஹைட்டான ஆள். அப்போ கோலியாத் டார்கெட் பண்ணது யார் தான்? சவுல். இப்போ இந்த சவுலுக்கு தான் இந்த என்ன விஷயம் இருக்கு. இப்போ இந்த 40ங்கிற சோதனை யாருக்கு இருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை, யாருக்கு? சவுலுக்கு. இப்போ சவுல் என்ன பண்ணணும், அந்த கோலியாத்தை எதிர்த்து சண்டை போட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீட்புக்குள்ள கொண்டு வரணும். ஆனால் அவர் போனார்.
போகல. இவரும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தில் பயந்து என்ன பண்ணுவாராமா, ஒளிஞ்சிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு யாருக்குள்ள பயம் வந்துச்சுன்னா சவுலுக்குள்ள பயம் வந்துச்சு. ஆனால் ஒருத்தர் வருவார், யார்? தாவீது. சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்தவரா வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இவன் ஒரு கோலியாத் என்ன பண்ணுறான்னா, ஒரு புறஜாதி தேசத்தான் நம்ம தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நிந்திச்சுக்கிறான். அவனை கொல்றதுக்கு யாராலையும் முடியாதா, நான் என்ன பண்ணுறேன், போகிறேன் அப்படின்னு. சவுல் அப்போ, தாவீது அப்போ எவ்வளோ சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். சவுல் இருக்கிறதுலே ஹைட்டான ஆள் பயந்து பின்னால் நிற்கிறாரு. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுறாருங்களா போனார். போயிட்டு வெற்றியும் பெற்றார் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஒருவேளை இந்த இடத்துல சவுல் போயிருந்தாருன்னா ஜனங்கள் பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, அவங்க எப்படி பாட்டு பாடியிருப்பாங்க? சவுல் கொன்னது 1000, திரும்பவும் கொன்னது அவர் என்னது 10,000 சொல்லி பாட்டு பாடியிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டு எப்படி மாறிடுச்சுன்னா, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000 சொல்லி மாறிடுச்சு. அப்போது சவுலுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை வந்துச்சு. இந்த சோதனையை அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா அவருக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னா தேவன் மேலேன்னு இல்லை. அவனை பார்த்து பயந்தாரே ஒழிய தேவன் தன் கூட இருக்கிறாரு, நான் போய் நின்னா என்ன பண்ணும், வெற்றி எப்படியாச்சும் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குள்ள இல்லை அப்படின்னா சவுலுக்குள்ள இல்லை. ஆனால் யாருக்குள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்குள்ள வந்துச்சு. அதனால தான் தாவீது போய் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தைரியமாக போனார். போய் நின்று என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தனை முறியடிச்சாரு. முறியடிச்சதோடு மட்டும் இல்லை, அந்த ஒரு ஜனங்களையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்புக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த காரியங்கள் தான் 40-40-40 அப்படிங்கிற குறித்த காரியங்கள். ஸோ இதுக்கடுத்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களில் முதல் 3 ராஜா யாருங்க? சவுல், தாவீது, சாலமோன். இவங்க 3 பேரும் எத்தனை வருஷம் அரசாட்சி செஞ்சாங்க? ஈக்குவல். சவுல் 40 வருஷம், தாவீதும் 40 வருஷம், சாலமோனும் 40 வருஷம். அப்போ 40ன்னு வந்தாலே அங்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஒரு சோதனைக்குரிய ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது எதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத யுகம், சுவிசேஷ யுகம், 1000 வருட அரசாட்சி. இந்த 3லையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோதனை இருக்கு. இதை எப்படி இந்த 3 ராஜாக்களுடைய காலத்திலையும் அதை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சவுலுக்கு 40 வருஷம், அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூத யுகத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து தாவீதுக்கும் 40 வருஷம், அந்த தாவீதுக்குரிய 40 வருஷத்தை காஸ்பல் ஏஜ் சுவிசேஷ யுகத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து சாலமோன் ராஜா, இவருடைய காலத்தும் 40 வருஷம் தான். இந்த 40 வருஷம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மில்லேனியம் ஏஜ்க்கு. ஸோ இது 3லையுமே எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காலகட்டத்திலையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்ன பண்ணிருக்கு, சோதனை வந்திருக்கு. அந்த சோதனை இவங்க காலத்தில் எப்படி அதை முன்னிலைப்படுத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அடுத்து பாடமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூத யுகம். இந்த சார்ட் ஆஃப் ஏஜஸில் பார்ப்போம் நினைக்கிறீங்க, ஜூவிஷ் ஏஜ். இந்த ஜூவிஷ் ஏஜ் குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சவுலுடைய ராஜ்யபாரத்தை வச்சு அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஜனங்கள் வராங்க, அவங்களுக்கு எப்படி சோதனைகள் வருது. ஏன்னா அங்கே என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசாண்ட வருஷம் 40 வருஷம். அந்த 40 வருஷம்னாலே கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனை இந்த காலகட்டத்தில் எந்த மக்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான், அதாவது எகிப்துலேருந்து வந்ததுக்கப்புறம் கானான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டுச்சு. பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் தான் என்ன இருந்தாங்க. இப்போ கடைசி யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சாம்பேல் வரார். இப்போ சாம்பேலுக்கு அப்புறம் அப்படி இல்லை, நியாயாதிபதிகள் இல்லை. அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க, ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ராஜா வேணும்னு கேட்டோன்னா தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராஜா கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். இப்போ இந்த சவுளுடைய காலமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சோதனை இருக்கும்.
அது எதை அடையாளப்படுத்துதுன்னு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பாருங்க, சவுல் ராஜ்யபாரம் எடுத்தோன்னே அவருக்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா பாருங்க, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். பாருங்க, இன்னும் என்ன சொல்றாருன்னா, அதற்கு சவுல் இன்றைய தினம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஒருவருக்கும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரேலுக்கு ரட்சிப்பை அருளினார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியர்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் செஞ்சு இங்கே ஒரு வெற்றி யார் மூலியமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுல் மூலியமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் சவுல் எப்படி தான் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஒரு பிடித்தமான ஒரு கேரக்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுல் காமிச்சிருப்பார். அவர் செலக்ட் பண்ணப்பட்டப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு ஒரு பிரியமான கேரக்டர் காமிச்சங்காட்டி தான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணப்பட்டிருப்பார். இந்த ஒரு காரியத்தை வரைக்கும் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இவரும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி பார்க்கணும். இதை அப்படியே ஈக்குவல் பண்ணி பாருங்களேன். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கூப்பிட்டப்ப எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருந்தாங்களா இல்லைங்களா? தேவன் என்னென்ன கட்டளை கொடுத்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னு சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக கட்டளைகளுக்கு கீழ்பட்டிருப்போம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தான் என்னவும் கொடுக்கப்பட்டுச்சு, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, நியாயாதிபதிகள் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து அதுக்குள்ளே இருந்தாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் சவுலும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்ச நாள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான விஷயத்தில் நடந்தார். ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணல, அவர் இருக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சவுலை எதற்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூத யுகத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம். யூத யுகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம், முன்னடையாளமாக எடுத்து என்ன பண்ணோம்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முன்னடையாளமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4ஆம் வசனம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலர் ஆகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். இப்ப இந்த விஷயம் ஏன் படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா நடந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள சோதிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா தேவன் ஒரு சில குரூப் என்ன பண்ணியிருந்தார் வச்சிருந்தார். டைரக்டா வசனமே சொல்லிக்கிறார், கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாத இந்த இஸ்ரேல் ஆகிய அனைவரையும் சோதிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களை வச்சிருக்கேன். அவங்க யாருன்னா பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், அவங்க சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் எதுக்கு தேவன் அனுமதிச்சு வச்சிருக்காராமா, கானான் தேசத்தில் இருக்கிற இஸ்ரேலுக்கு என்ன பண்ணணும், ஒரு சோதனை கொடுக்கறதுக்கு. பாருங்க, நியாயாதிபதிகள் காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தப்பாக நடப்பாங்க. தப்பாக நடந்தோன்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். எப்படின்னா பெலிஸ்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க கூட சண்டை போட்டு பிடிச்சி போயிடுவாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கதறுவாங்க, தேவனே நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னா ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்தி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா விடுதலை கொடுக்கும். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தில் அவங்களுக்குள்ள சோதனைகள் அனுப்புகிறப்போ அந்த சோதனை என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டே இருந்தாங்க. அந்த சோதனையை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னே என்ன பண்ணியிருந்தாராமா சுற்றியும் ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தார் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாராமா. 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். பாருங்க, தேவன் சொல்ற விஷயத்துக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே யாரை வச்சிருந்தாங்களாமா, சுற்றிலும் இருக்கிற அந்த ஜனங்கள் தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஏற்படுத்தி வச்சிருந்தார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சித்தத்துக்கும் அவருக்கு கீழ்ப்படிச்சு இருக்கிறாங்களா இல்லையாங்கிற எப்படி தெரிஞ்சுக்குவாருன்னா இவங்க மூலியமா என்ன பண்ணுவார், ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில தேவனை தேடினாங்கன்னா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தேவன் விடுதலை கொடுப்பாரு. தேவனை தேடலின்னு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ராஜாக்களை தேவன் வச்சிருந்ததுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த டெஸ்டிங் யாருக்கும் இருக்கும், ராஜாவுக்கும் இருக்கும் இல்லையா. அடுத்து ராஜாவை யார் வந்திருக்காருன்னா சவுலுக்கும் இருக்கும். அந்த சவுலுக்கும் அந்த டெஸ்டிங் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலின் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். இப்ப சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சோன்னா
2வது வருஷத்துல என்ன விஷயம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 பேர் என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிட்டு தான் கூட எத்தனை பேர் வச்சுருக்காருன்னா 2000 பேர் வச்சுருக்காரு. யோனத்தான் கூட எத்தனை பேர் வச்சுருக்காருன்னா 1000 பேர் வச்சுருக்காரு. இந்த 1000 பேர் வச்சுட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்பாங்க. ஆனால் சவுல் என்ன பண்ணுவாருன்னா அங்கேயே இருப்பார். ஆனால் யோனத்தான் என்ன பண்ணுறீங்களா, நேராக பெலிஸ்தரோட அந்த ஒரு பாளையத்துக்கே போய் அங்கே இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்களா வெட்டி போட்டுருவோம். உடனே என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த பெலிஸ்தியோட இராணுவம் யாருக்கு எதிராக வரும்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக வரும். வசனத்தில் படிக்கலாம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்போது 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். 7ஆம் வசனம். எபிரேயரில் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயா தேசத்துக்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு யார் ரெடி ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் என்ன விட்டாங்க, ரெடியாகி இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்தோடனே சவுல் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ இன்னும் என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுலுக்கு ஒரு டெஸ்ட் வருது பாருங்க. யோனத்தான் போய் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, தங்கூட 1000 பேர் இருந்தாலும் பெலிஸ்தர்கள் போயிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வராரு. ஆனால் சவுல் இன்னும் இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு டெஸ்ட் வருது சவுல். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பேல் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நான் வர வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா, வெயிட் பண்ண மாட்டார். இங்கே பிரச்சனை ஜாஸ்தியாக என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா, இவரே போய் என்ன பண்ணிடுவார், அந்த பலியை செலுத்தக்கூடிய விஷயத்த செஞ்சிருவாருன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ யாருக்கு பிரச்சனை, யாருக்கு சோதனை, சவுலுக்கு சோதனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணியிருக்கணும், இவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணல, கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, நேராக அந்த பலி யாரை எடுத்து செலுத்திட்டார்னா சவுலே எடுத்து செலுத்திட்டார். இப்போ இங்கே இந்த விஷயம் நடந்து முடிஞ்சோன்னே யார் வருவாங்கன்னா சாம்பேல் வருவார். சாம்பேல் வந்து அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு சொல்லுவார். எப்படி சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் நிலைத்திராது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பு சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா வெயிட் பண்ணி இருந்து எனக்காக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, வெயிட் பண்ணாமல் என்ன எப்படி செஞ்சிட்டிங்களாமா, புத்தியீனமாய் செய்தீர். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா புத்தியீனமாக இந்த விஷயத்தை செஞ்சங்காட்டி இனிமேல் ராஜ்யபாரம் யார்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்காது. இதுக்கப்புறம் யாருக்கு போயிடும் அப்படின்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யார் வராங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சவுலை யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம், யூத யுகத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். யூத யுகத்தில் யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈக்குவல் பண்ணி. இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களும் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லா விஷயத்தையும் கொடுத்தார். எல்லா விஷயத்தையும் கொடுத்தோன்னே தேவனுக்கு கீழ்பட்டிருந்தாங்க இல்லை. தேவன் எவ்வளோ விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவ்வளோ விஷயத்துலேருந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா விலகி போகக்கூடிய காரியங்கள் யார் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ சவுல் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தான் யாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாங்க. ஏன் வந்து இங்கே யோனத்தான் போய் சண்டை போட்டார்கள், ஏன் வந்து சவுல் போகலை? இவர் கூட 2000 பேர் இருக்கிறாங்க. சவுல் போயிருக்கணுமா இல்லையா? யோனத்தான் போய் அங்கே நின்று சண்டை போடுறாரு. ஆனால் சவுல் இங்கேயே தான் நின்றுக்கிறாரு. ஏன் போகலை அப்படின்னா, அங்கே ஒரு லாக்கு யார் வச்சுருக்காங்க தெரியுங்களா? பெலிஸ்தர்கள் வச்சுருக்காங்க. வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம்
19 முதல் 22 வசனங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19 மற்றும் 22 வசனங்கள். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. 22ஆம் வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாது இருந்தது. பாருங்க, எபிரேயர்ல பட்டயங்களுக்குள்ள எரிச்சக்கூடாதுங்கோசரம் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கொல்லனும் இல்லாதபடி என்ன பண்ணிட்டாங்களாமா, பண்ணிட்டாங்களாமா. அதனால இவங்ககிட்ட என்ன பட்டயம் இருக்கோ அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், சண்டை போட முடியும். இப்போ யார்கிட்ட மட்டும் பட்டயம் இருக்காமா, சவுல்ட்டும் இருக்கு, அடுத்து யோனத்தான்ட்டு. ஆனால் யோனத்தான் என்ன பண்ணார் தெரியுங்களா, தேவன் மேலே விசுவாசம் வச்சு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிட்டார். இதுக்கு இந்த விசுவாசத்தை அவர் காமிச்சு, நான் போனால் யார் என் கூட இருப்பார்னா தேவன் கூட இருப்பார், நான் போகிறேன், எங்களோட பட்டயம் இல்லாட்டி பரவாயில்ல, தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எனக்கு வெற்றியாக்கி தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா போனாருன்னு சொல்லி பார்க்குறோம். போனவருக்கு வெற்றியும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் சவுல் என்ன பண்ணல, அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூத யுகம் ஃபுல்லாகவே இஸ்ரேல் ஜனங்களும் எப்படி தான் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச குறைச்சல் என்னாச்சு, அவங்களுக்குள்ளே இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் யோனத்தான் மாதிரி ஒரு சிலர் இருந்தாங்களா இல்லைங்களா? யார் அந்த யோனத்தான் மாதிரி இருந்தது? முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூத யுகம் ஃபுல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யாமல் இருந்தால் கூட ஒரு சில குரூப் யோனத்தான் மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சுட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ சவுல் யூத யுகத்தில் வச்சுருக்கோம் பார்த்தோன்னா அன்றைக்கி இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணலாம், பாஸ் ஆகலை. அதில் யார் மட்டும்தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோனத்தான் மாதிரி வகுப்பார் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண அந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ சவுலும் இறந்துடுறாரு, யோனத்தானும் இறந்துடுறாரு. ஆனால் அவங்களுக்கு பலன் வந்துச்சா இல்லைங்களா? சவுலும் யோனத்தானும் என்ன பண்ணாலும் ஒரே காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பலன் இருந்துச்சானா இல்லை. அப்போ யூத யுகம் ஃபுல்லாமே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் என்ன இல்லை, ஒரு பலன் தரக்கூடிய விஷயங்கள் இல்லை. எப்போ தான் அது வருது, சுவிசேஷ யுகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ சுவிசேஷ யூத யுகம் ஃபுல்லாக யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா சவுலுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம், சவுலில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேயும் யோனத்தானை எப்படி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி விசுவாசத்தை காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன யுகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்துக்கும் யூத யுகத்துக்கும் ஓவர்லாப்பிங் இருக்குங்களா இல்லைங்களா? ஓவர்லாப்பிங் இதே மாதிரி ஓவர்லாப்பிங் அங்கே இருந்துச்சா? சுவிசேஷ யுகத்துக்கும் யூத யுகத்துக்கும் ஒரு ஓவர்லாப்பிங் இருக்குது, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஓவர்லாப்பிங்கு ராஜாக்களோட காலத்திலும் இருந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ சவுல் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப யார் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். வசனம் படிக்கலாங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பாருங்க, தாவீது ராஜாவாகும் போது எத்தனை வயசுனா 30 வயசா இருந்தாராமா. எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். அப்போ 40 அப்படிங்கிற விஷயம் வந்தாலே அங்கே எதை குறிக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு சோதனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இங்கே யாருக்கு சோதனை குறிக்கக்கூடியதாக இருக்கும்? இப்போ நம்ம இது எதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம்? காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். சுவிசேஷ யுகத்தில் 2 வகுப்பாருக்கு சோதனை வந்துச்சு. 2 வகுப்பான்னு சொல்ல முடியாது, 2 பேர்த்துக்கு. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்து யார்? சபை. இவங்க 2 பேர்த்துக்குமே எங்கே ஒரு சோதனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் சோதனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, சவுல் வந்து தாவீதை வெறுத்தாரா விரும்பினாரா? வெறுத்தார் இல்லைங்களா? இப்போ சவுலை அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுடைய வழியில தான் யார் வராங்க? பரிசேயர், சதுசேயர். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்துட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுவிசேஷ யுகத்தில் வரப்போ அவரை விரும்பினாங்களா சதுசேயர் பரிசேயர், இல்லை வெறுத்தாங்க?
வெறுத்தாங்க. இப்போ சவுல் தாவீதை எப்படி வெறுத்தாரோ அதே மாதிரி பரிசேயர் சதுசேயரும் யாரை வெறுக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறாங்க. அவரை வெறுக்கிறத ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன பண்ணாங்க? கொலை பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்க, ஆனால் இந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க தாவீதோட காலத்தில் சவுலோட காலத்தில் யார் வந்து இஸ்ரேல் ஜனங்களில் விசுவாசத்தை காமிச்சது? முற்பிதாக்களுடைய அன்பு எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இப்ப என்னன்னா, எப்படி முற்பிதாக்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா யாருடைய வருகை நோக்கி அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நோக்கி தான் இருந்துச்சு. ஆனால் அதே வழியில வரவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் இருந்துச்சானா இல்லை. பரிசேயர் யார் விசுவாசிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை கொண்டு போய் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, பலி கொடுத்தோன்னு அந்த விஷயம் முடிஞ்சிச்சாருன்னா இல்லை. அவர் திரும்பவும் உயிர் தெழுந்து வந்து யாருக்கு காட்சி கொடுத்தாரு? சீஷர்களுக்கு காட்சி கொடுக்குற அந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். பாருங்க, 40 நாள் திரும்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் தான் கோர்ஸை முடிச்சிட்டார். அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட டெஸ்ட்டை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வந்துட்டு இப்போ யாருக்கு டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டுக்கிறாரு? சீஷர்களுக்கு என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ளே போகணும், அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு. இப்போ தலை யார்? கிறிஸ்து அவர் கோர்ஸை முடிச்சிட்டாரு. இப்போ சுவிசேஷ யுகத்தில் அந்த சோதனைக்குள்ளே இப்போ யார் இருக்கிறா? நம்ம தான் இருக்கோம். இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் அவருக்கு எப்படி அந்த சோதனை இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாரோ அதே மாதிரி அவங்க கிட்ட சொல்லி கொடுத்த விஷயம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி யார் வரைக்கும் வந்திருக்கு? நம்ம வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நமக்கும் அவருக்குள்ள என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு, சோதனைகள் இருக்கு. அப்போ நமக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் டெஸ்ட்டை பாஸ் பண்ண இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப இவருக்கு என்ன வந்திருக்கு? ஒரு டெஸ்ட் வந்திருக்கு. அப்ப ஜெயம் கொண்டேன்னு சொல்லணும்னாலே அங்க என்ன விஷயம் வந்திருக்கணும்? ஒரு டெஸ்ட் வந்திருக்கணும். அந்த டெஸ்ட்டை யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சு நான் எங்கே பண்ணிட்டேன்? எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். இப்போ யாரெல்லாம் என்ன மாதிரி ஜெயிக்கிறீங்களோ அவங்க எங்கே வருவீங்க? அதே பிளேஸ்க்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தம் வச்சுருக்கேன். அப்போ நமக்கும் என்ன இருக்கு? டெஸ்ட் இருக்குங்கிறத இதில் மறைமுகமாக தெரியுதுங்களா இல்லையா? அப்போ நம்மளும் ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? டெஸ்ட் இருக்கு. அப்போ அந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எங்கே போக முடியும்? பிதாவுடைய ராஜ்யத்தில் போக முடியும். இந்த டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோன்னே அவருடைய சீஷர்கள் கேட்டாங்களா இல்லைங்களா? சீஷர்கள் கேட்டுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்திக்கிட்டாங்களா இல்லையா? எல்லா சீஷர்களும், அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே மாதிரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தான் டோட்டல் லைஃப் என்ன பண்ணாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த முடித்தாங்க, அவங்களோட லைஃப்பை முடித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அவங்ககிட்டருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ யார்கிட்ட வந்து நிற்குது? நம்மகிட்டே வந்து நிற்குது. அப்போ நமக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரெண்டாவது ஒரு காரியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீதோட ராஜ்யத்தை வச்சு பார்த்தோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சுவிசேஷ யுகத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. சுவிசேஷ யுகத்தில் 2 பேர்த்துக்கு டெஸ்ட் இருக்குது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்து அவருடைய சபை. அவருடைய சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி சவுல் தாவீதை வெறுத்தாரோ அதே மாதிரி அவர் இந்த உலகத்தில் வந்தப்போ யார் வெறுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களில் வந்தவங்க பரிசேயர் சதுசேயர். அவங்க தான் என்ன மரணத்துக்கு யாரை ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால்
முற்பிதாக்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு இவருடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா விரும்பப்பட்டாங்க. அந்த ஒரு சந்ததியில் வரவங்க யாருன்னு பார்த்தா பரிசேயர். அந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. இப்போ டெஸ்ட்டு யார் பாஸ் பண்ணி முடிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ் பண்ணி முடிச்சிட்டார் சுவிசேஷத்தில். அடுத்து யாருக்கு டெஸ்ட்டு அப்படின்னா அப்போஸ்தலர்கிட்டேருந்து இப்போ யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து மூணாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி. இப்போ இங்கே யாருடைய ராஜ்ய பாரத்தை ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ராஜ்யத்தை ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன இருக்குது, ஒரு ஓவர்லேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சவுல் உயிரோடு இருக்கிறப்பவே யார் இங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு? சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. கரெக்டு தானே? தாவீது உயிரோடு இருக்கிறப்ப யார் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இது ஒரு கிளியர் ரெஃபரன்ஸ் எதுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இப்போ நம்ம வந்துருச்சு அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறக்கு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது கூட என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னடையாளமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாலமோனோட அரசாட்சி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வசனம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ராஜ்யபாரம் எவ்வளோ நாள் தான்? 40 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 40 வருஷத்தில் எந்த வகுப்பாருக்கு சோதனை காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல சவுல் பார்த்தோம், யூத யுகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது சோதனை காலம். அடுத்து சுவிசேஷ யுகம், அதில் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சோதனை. அடுத்து இங்கே சாலமோனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சாலமோனுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வசனத்தில் படிச்சலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமாதானமான ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எங்க அப்பா எல்லாம் முன்னாடி என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா எல்லா விரோதிகளும் என்ன பண்ணிட்டார், அழிச்சிட்டாரு. இப்போ எனக்கு என்ன இல்லைன்னா விரோதிகங்கிற விஷயமே இல்லை. என்னுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமாதானமாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ 1000 வருட அரசாட்சி எப்படி தான் இருக்கும், ஒரு சமாதானமான ராஜ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சாலமோனோட அரசாட்சி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தி என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அடுத்து தொடர்ந்து படிங்க. 5ஆம் வசனம். ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரரே என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். என்னன்னா இங்க சாலமோனுடைய அரசாட்சி பத்தி அந்த மகிமையை சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு எல்லா விஷயமும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த வாய்ப்பும் யாருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆலயம் கட்டக்கூடிய விஷயம் இப்போ நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆலயமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது எப்போ முடியுது? தாவீதோட அரசாட்சியிலே முடிஞ்சிருச்சா இல்லை சாலமோனில் முடியுதா? சுவிசேஷ யுகத்தும் முடிஞ்சிருச்சா இல்லை தேவனோட அதாவது மில்லியனியம் ஏஜில் நடக்குதா? எதில் நடக்குது? இப்படி ஒரு கொஸ்டின் வச்சா நம்ம பாயிண்ட் என்னவா இருக்கும்? அங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ அவருடைய கண்ணுக்கு தெரிய அரசாட்சி வருதோ அப்போ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியும். அப்போ ஆலயம் கட்டக்கூடிய விஷயம் சாலமோன் ஸ்டார்ட் பண்ணுறது எது குறிக்குன்னா நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஆலயமாக கட்டப்பட்டு அந்த ஆலயம் முழுமை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய அரசாட்சி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சியில் தான் எது முழுசாக கட்டி முடிக்கப்படும், ஆலயம் கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணுக்கு தெரிகிற அந்த அப்போகலிப்சிஸ் ஸ்டேஜ் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம வருவோம். ஸ்டேஜுக்குள்ளே வந்தோன்னே அடுத்து என்ன விஷயங்கள் நடக்கும்? ஸோ இப்போ நான் பேச போகிறதில்ல, இப்போ நிறைய நீங்கள் தான் பேச போகிறீங்க. அப்போகலிப்சிஸ் ஸ்டேஜ் வந்தோன்னே அடுத்து என்ன வரும்? உலக ஜனங்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் வரும்.
உயிர்த்தெழுதல் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் என்ன போதிக்கப்படும்? சத்தியம் போதிக்கப்படும். படிக்கலாமாங்க? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா, தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, சபை யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா போதிக்கப்பட்டு அந்த உண்மையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லி பார்க்கணும். தெரிஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்தவங்களுக்கு தொடர்ந்து அப்படியே இருக்குமா, இல்லை சோதனை இருக்கா? அவங்களுக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா? சோதனை இருக்கு. திரும்ப யார் வருவா? சாத்தான் திரும்பவும் கட்டவிழ்த்து விடப்பட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி எத்தனை பேர் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணலத்தனையாய் போகக்கூடிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதைத்தான் வந்து வெளிப்படுத்தல் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பாருங்க, யாரெல்லாம் தேவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப தேவன் பின்னாடி வராம சாத்தான் பின்னாடி போறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய அழிவுக்குள்ள போயிடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ கண்டிப்பா யூத யுகத்தில் ஒரு சோதனை இருந்துச்சு, சுவிசேஷ யுகத்தில் ஒரு சோதனை இருந்துச்சு. அதே மாதிரி மிலேனியம் ஏஜிலும் சோதனை இருக்கும். அது யாருக்கு? இந்த உலக ஜனங்களுக்கு சோதனை இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராஜ்யத்தையும் குறித்து நம்ம படுத்தி பார்த்தோம். சரி, இதுக்கப்புறம் நமக்கு என்ன? கண்டிப்பாக நமக்கு என்ன ஒரு பாடம் பார்த்தேன்னு முடியும், இந்த சப்ஜெக்டை முடிப்படும். அப்போ நமக்கு ஒரு 40 வருஷம் இருக்கா? இப்போ சோதனை இருக்குன்னு சொல்லியாச்சு, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கும் 40 வருஷம் இருக்கா? அப்போ நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 20 வயசு ஒத்துக்குங்க, பரவாயில்ல, 20 வயசுன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இப்போ இருந்து நான் 40 வருஷம் சோதனைக்குள்ளே இருப்பேன், அந்த இடுக்கமான வாசல் வழியாக போவேன், கரெக்டாக? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னா இல்லை. பாருங்கள், நான் 20 வயசு இப்போனா நானும் 40 வயசு உயிரோட இருக்கணுமே இல்லை. இன்னைக்கு கால சூழ்நிலை பாருங்கள், இன்னும் 2 வருஷம் போகுமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் எப்போ ஞானஸ்தானம் எடுத்து வராரோ அப்போவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? இந்த ஒரு சோதனை காலம் ஸ்டார்ட் ஆகுது. அது மேபி ஒருத்தருக்கு 40 வருஷமாக கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு 20 வருஷமாக இருக்கலாம். இன்றைக்கி 50 வயசில் கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சோதனைக்குள்ளே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம பேர் என்னங்க? நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? நாம் யார்? புது சிருஷ்டிகள். ஓகே, நம்மளை எப்படி சொல்லுவாங்க, எப்படி கூப்பிட்றாங்க இந்த உலகத்தில்? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தேவன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் இல்லையா? எப்போ ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வராரோ அதுக்கு முன்னாலேருந்தே தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா படிப்பணிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வசனத்தை படிச்சிடலாங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்போதும் காற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். புரிஞ்சுச்சுங்களா? ஒன்றும் புரியல, இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம். Always learning but never able to acknowledge the truth. தமிழ்ல நான் போறோம், அதாவது திருவிவிலியத்தில் இருக்கு. இந்த 7வது வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் என்ன பண்ணலாம்? உண்மையை அறிந்து கொள்ள மாட்டாங்க. இப்போ நம்ம பேர் அதான் சொன்னோம், நம்ம பேர் என்ன? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். we are still என்ன பண்ணுறோம்? லேர்னிங். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட் பார்த்தோம்? ஒரு 100 சப்ஜெக்ட் பார்த்துருப்போம். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 சப்ஜெக்ட் பார்த்தாச்சு. லாக்டவுன் மார்ச் 23ன்னு வச்சுக்கோங்க. மார்ச் 23லேருந்து என்னைக்கு டேட் என்னங்க? ஐயோ, ஜூன் 23. ஓகே, கரெக்டாக 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 100 சப்ஜெக்ட் நான் வந்து கேட்டிருக்கேன். என் கேரக்டர் மார்ச் 23க்கு அப்புறம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி
மார்ச் 23க்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஜூன் 23க்கு அப்புறம் எப்படி இருக்கு. 100 சப்ஜெக்ட் நான் கேட்டிருக்கேன். நான் என்ன கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படி நானே யோசிச்சு பார்த்து என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நிதானிக்கும். இப்போ 100 சப்ஜெக்ட் தேவன் கொடுத்துருக்காருன்னா எதுக்கு கொடுத்துருக்காரு? நம்ம எல்லாருமே என்னவா மாறணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான அந்த ஜனமாக மாறணும். கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாரு. 100 சப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறமும் நான் அப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 23 எப்படி இருக்கணும் அப்படியே, மார்ச் 23 எப்படி இருக்கணும் அப்படியே ஜூன் 23 இருந்தேன்னா தேவன் என்ன பார்க்கணும்? நீ சத்தியத்தை கேட்டுகிட்டே இருக்கிற, இன்னும் கொடுப்பேன் கேளு. ஆனால் கேட்டதுக்கப்புறம் கிரியை அப்படிங்கிற விஷயம் எங்கே போச்சு? அப்போ கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன இல்லை? நான் கிரியை காமிக்கிறேன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இதே விஷயத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்ததாக இருக்குது. அப்போ ஒருத்தர் விசுவாசம் மட்டும் வச்சுருந்தா பத்தாது, கிரியை என்ன பண்ணணும் காணும். அப்போ சத்தியத்தை கேட்குறவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதன்படி நடக்கிறவர்களா. இப்போ நடக்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நடக்கிறோம் எல்லாருமே, இதில் மாற்றமே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கிறோமா, இல்லை நமக்கு நாமளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சப்ஜெக்ட் கேட்டோன்னா அந்த ஒரு கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா காமிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு காமிக்கிறோன்னா நமக்கு போதுமான அளவுக்கு காமிச்சிட்டோம். யார் எதிர்பார்க்குற அளவுக்கு காமிக்கணும்? தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு காமிக்கணும். இப்போ 100 நாள் சப்ஜெக்ட் கேட்டதுக்கப்புறமும் வினோத் பாபு அப்படியே இருக்கிறாருன்னா பிரயோஜனம் என்ன? சப்ஜெக்ட் கேட்டு தேவன் எனக்கு 100 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு, ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட். இது எப்படி இருக்கும்? இப்போ நான் சோதனை சகிச்சுட்டு இருக்கிறேன்னா இல்லை எப்படி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எதுவுமே நான் சேஞ்ச் காமிக்கல. அப்படியே என்ன பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறதோட மாத்திரம் என்ன பண்ணிட்டுக்கிறேன் போயிடுவேன். எப்போ அந்த கேட்குறதோட பலன் இருக்கும்னா ஒரு சோதனை வரப்போ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சோதனை வரப்போ கேட்ட சப்ஜெக்ட் என்ன ஆகுது தெரியுங்களா, கரெக்டாக ஞாபகம். கரெக்டாக ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ள காரியத்தை என்ன பண்ணிக்கிறேன்னா நான் உள் வாங்கியிருக்கேன், அதை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு என்ன பண்ணிக்கிறேன் தெரியுங்களா நினச்சிப்பேன். அதனால தான் அந்த சோதனை வரப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். பாருங்க, நம்ம யாராமா தேவனுடைய ஊழியக்காரன், நம்மளை எப்படி சொல்றாரு? உக்ரானக்காரன். உக்ரானக்காரன் எப்படி இருக்கணுமாமா? உண்மையுள்ளவன் என்று காணப்படும். அப்போ உண்மையுள்ளவனுக்கு மீனிங் என்ன? சொன்னதை செய்யறதா என்னது? உண்மை தோங்கும். இப்போ நாம் ஒரு இடத்துல சொல்லிக்கோம் நான் இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஞானஸ்தானத்தில் நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்லிட்டேன், சொன்னது பிரகாரம் செய்கிறேன் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்குதுங்களா, நான் உண்மையாக இல்லை, அதுதான் மீனிங் இல்லைங்களா? கரெக்டு தானே? அப்போ அதுதான் மீனிங்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இதே தானே பண்ணாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை? வித்தியாசமே இல்லை. ஏன்னா நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு தான் உள்ள வந்திருக்கேன். கமிட்மெண்ட்டை நான் என்ன பண்ணலாம்? ஹானர் பண்ணி. அப்படி ஹானர் பண்ணியிருந்தேன்னா தேவனுக்கு ஏற்ற கிரிகள் என்ன பண்ணியிருப்பேன், நான் காமிச்சிருப்பேன். என்னுடைய கேரக்டர் 100 நாள் என்ன பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எதிர்பார்த்த மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறிடும். அப்போ நான் மாறலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை கேட்குறனே ஒழிய அதை என்ன பண்ணலை, என் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணவே இல்லை. அப்ளை பண்ணலை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? தேவன் எப்படி பார்ப்பாருன்னு மட்டும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம நிதானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தேவன் எதிர்பார்க்கறது கேரக்டர் தான். அந்த கேரக்டரை காமிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா இத்தனை சோதனைகள் நம்ம கொடுக்குறாரு. சோதனைகள் வரப்போ நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவரை மட்டும் பார்க்கணும்? வேறு யாரும் பார்க்க வேண்டாமா? அவர் தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்செங்க பண்ணிக்காரு, அப்பாவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ பவுலப்போஸ்தலனை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுலப்போஸ்தலனும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிறாரு. ஆனால் நான் போய் பக்கத்தில் உட்கார்ந்தது யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கை 100% பர்ஃபெக்ட். அவரும்
அதாவது சபைக்குரிய ஓட்டத்தை தான் ஓடிக்கார். கண்டிப்பாக அவரும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சபையாக தான் போவார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் நாம் யாரை கவனித்து பார்க்கணுன்னா கிறிஸ்துவ கவனித்து பார்க்கணும். அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவில் இந்த சிந்தையே உங்களுக்குள்ள. அப்புறம் அந்த சிந்தை இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போகலான்னா உள்ளே போகலாம், இல்லைன்னா போக முடியாது. அப்போ கிறிஸ்துவில் இந்த சிந்தை வரதுக்கு தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் தேவன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிருக்காரு. அனுமதித்த விஷயங்களை நம்ம கேட்டதோட மாத்திரம் இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, அதற்கான பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வசனம் படிக்கலாமாங்க? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். பாருங்க, இதே பாட்டு தான் நமக்கும். ஏன்னா நமக்கு சோதனை வரப்போ நம்ம என்னத்தான் நினைச்சணும்னா தேவனை தான் நினைச்சணும். அவர் எப்படி இருக்கிறாராமா, என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நமக்கு எல்லாமே யார் தான்? தேவன் தான். ஒரு சோதனை வரப்போ கடுகளவு என்ன இருந்தான், விசுவாசம் இருந்தால் போதும். எல்லா விஷயத்தையும் நடத்துறதுக்கு யார் ரெடியாக இருக்கிறான்னா தேவன் ரெடியாக. அந்த கடுகளவு விசுவாசம் யாருக்கு தான் வேணும்? நமக்கு இருந்தால் மட்டும் போதும். அந்த விசுவாசம் ரொம்ப பெருசால எதிர்பார்க்குறேன், எவ்வளோ தான் கேட்குறேன், ஒரு கடுகளவு இருந்தால் போதுங்கிறார். நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் குறித்து உன்னை என்ன பண்ணுவேன், காப்பாற்றி வந்துடுவேன். பாருங்கள், யோனத்தானுக்கு இருந்த விசுவாசம் யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு, சவுலுக்கு இல்லாமல் போயிடுச்சு. யோனத்தானுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வந்துச்சு. இப்போ நமக்கும் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். தேவன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவார், நடப்பிப்பார். அடுத்து 3ஆம் வசனம். தேவன் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. இந்த பாட்டு யாருக்கு தெரியுங்களா? நமக்கு தான். ஏன்னா தாவீதுக்கு ஒரு வெற்றி வந்தப்போ பாடினார்ல, அதே மாதிரி நமக்கும் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி வரும். நம்ம பாடக்கூடிய விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். பாருங்க, தேவன் என்ன பண்றாரு, பலத்த அரணம். எல்லா விஷயத்தையும் யாரை தாண்டி தான் நமக்கு வரணும், தேவனை தாண்டி தான் நமக்கு வரணும். அப்போ நமக்கு ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுறதா யாரை தாண்டி தான் வந்திருக்கு, தேவனை தாண்டி தான் வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா நாம் என்னவா மாறணும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த குணலட்சணத்துக்குள்ள வரணும். பாருங்க, அதுதான் வந்து பவுலப்போஸ்தலன் சொல்றப்ப என்ன சொல்றேன்னா, அழிந்து போற பொண்ணுக்கு என்ன இருக்கு, ஒரு டெஸ்டிங் இருக்கு. அந்த டெஸ்டிங் போட்டால் தான் அந்த பொண்ணோட குவாலிட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரும். அதை காட்டிலும் வெளியேற பெற்றது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டால் மட்டும்தான் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மகிமை நமக்கு வரும். அப்போ நமக்கும் டெஸ்டிங் இருக்குது, அந்த டெஸ்டிங்கை நம்ம பாஸ் பண்ணணும். டெஸ்டிங்கை பாஸ் பண்ணணும்னா சும்மா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், கடுகளவு என்ன இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும். தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்மளை அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவருக்கு அவர் ரெடியாக இருக்கார். நமக்கு வேண்டியதில் ஒன்றே ஒன்று, கடுகளவு விசுவாசம். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு ஓட்டத்தை ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம எங்கே போய் சேரலாம்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அந்த மனவாட்டியாக போய் சேரக்கூடிய விஷயம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக கேட்ட ஒரு சத்திய பாடம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்பவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக இருக்கிறத நம்ம உணர்றோம். சோதனை மற்றும் பயிற்சி காலம். இந்த 40 வருஷம் பிரதர் பாடத்தில் கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக ஆரம்பத்திலேருந்து கொடுத்துட்டு வந்தாங்க. 40 வருஷம் நம்முடைய வேதாகமத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அந்த 40ங்கிற ஒரு வார்த்தை, 40 நாளாகட்டும் 40 வருடமாகட்டும் எல்லாமே வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சோதனை காலமாக தான் இருந்திருக்குது, அது ஒரு பயிற்சி காலமாக தான் இருந்திருக்குதுங்கிறது கூட பார்த்தோம். சோதனை, அந்த சோதனைங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், படிப்பினை, அதுதான் அந்த பயிற்சி அப்படிங்கிறத நம்ம சகோதரர் நமக்கு ஒரு எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அந்த ஒரு 3 ராஜாக்கள் அவர்களுடைய அந்த ஆட்சி காலங்கள் வருடங்கள் 40 வருஷம் 3 யுகங்களுக்கு அது ஒப்பிட்டு சொன்ன ஒரு காரியங்களாகட்டும் கூட நமக்கு அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. பார்க்கும்போது யூத யுகம் 40 வருஷம், அப்படியே தேவனுடைய திட்டத்தில் சுவிசேஷ யுகம்
அடையாளமாக இருக்குது 40 வருஷம். ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த 40 வருஷம் எல்லாமே வந்து சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டது, அது யூத யுகத்துக்கு அடையாளமாக இருக்குங்க. அதே மாதிரி தாவீது அரசாண்ட 40 வருஷம் சுவிசேஷ யுகத்திற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னாங்க. சாலமோன் ராஜா அரசாண்ட 40 வருஷம் கூட சமாதான ராஜ்யமாக இருக்கக்கூடிய மேசியாவின் யுகத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குதுங்கிறது கூட நம்ம பார்த்தோம். இந்த 40 வருஷங்களும் ஒரு சோதனை காலம் தான். அந்த சோதனை காலங்கள் யார் யாருக்குங்கிறது வேற வேற வகுப்பாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்தோம். அதில் ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ்ந்து தேவன் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்மவும் இந்த சோதனை காலத்துக்கு நாம் இருக்கிறோம். அந்த சோதனை காலம் தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிற அந்த காலம் அப்படிங்கும்போது 40 அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது கூட நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். அதனால் 40 வருஷம் தான் நம்ம வந்து சோதனை காலம் அப்படிங்கிறதல்ல, அர்த்தம் இல்லை. அதை கூட பிரதர் பாடத்தை சொன்னாங்க. 40 அப்படிங்கிறது வந்து இங்கே அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் சோதிக்கப்படும் போது அதிலிருந்து நம்ம அந்த சோதனையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய நல்லா இருக்கணும். உண்மையாகவே இந்த சத்திய பாடத்தை இந்த நாளிலே நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சகோதர வாயிலாக. அதற்காக சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இது போன்ற சத்திய பாடங்களை தொடர்ந்து சகோதரர் நமக்கு எடுத்துரைக்க தேவன் அதிகமாக அவர் எடுத்து பயன்படுத்துவாராக. தூது கொடுத்த பிதாவை, சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் 1000 தூசங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூடைக்கு நாம் நிறைவாக இரவின் கீதங்கள் வாசி கேட்போம். இரவின் கீதங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலிருந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. விளக்கம்: தேவன் நம்மேல் பாராட்டின இரக்கம் எவ்வளவு பெரியது என்று பாராட்டுவதை விட அதே குணத்தை நாம் கொண்டவர்களாக விளங்குவதும் அதே இரக்கத்தை விசுவாச வீட்டார் யாவருக்கும் காண்பிப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாகும். விசுவாச வீட்டிலே நாம் இரக்கம் காண்பிப்பது உண்மையானால் வெளியிலே யாவரோடும் இரக்கம் காண்பிப்பவர்களாக இருப்போம். நம்முடைய பலவீனங்கள், குறைகள் ஆகியவற்றை நன்கு உணர்ந்திருப்போமேயானால் சகோதரிடமும் மனுமக்கள் அனைவரிடமும் இரக்கம் காண்பிக்கிறவராக இருப்போம். இரக்கம், தாராள மனம், கருணை ஆகிய குணங்கள் தேவன் விரும்புகின்றவை. இவைகளை அபிவிருத்தி செய்கிறவர்கள் தேவ பார்வையில் ஆவியின் கனிகளுக்கு ஆயத்தப்படுத்தும் அருங்குணங்களை உடையவர்களாய் இருப்போம். இப்படிப்பட்ட குணங்களால் கிறிஸ்துவின் மகிமையின் சிங்காசனத்தில் பங்கு பெறுவோம். மேசியாவின் 1000 அரசாட்சியிலே 1000 மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப் போகிறவர்கள் தற்காலத்திலே இரக்கம் காண்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக இரக்கம் காண்பிக்கிறவர்களே இரக்கம் பெறுவார்கள் என்பதே தேவ நியதி. இந்த கூடைக்கு நிறைவாக நமது மத்தியில் ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபத்தை தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து அறிவிப்பு வருவாங்க. அதோட தேவ சமாதானத்தோடு இந்த நாளுக்குரிய கூடுகை நிறைவடையும். யாவரும் எழுந்தென்று ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீச்சிலிருந்து பூமியில் உள்ள மண்மக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து தினமும் வழிநடத்தி வருகிறதான் எங்கள் உற்சாகம் மெய்தேறு. கடந்து போன காலம் முழுவதும் எங்களை கண்மணி போல கிருபையாய் நடத்தின அந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக் கொண்டு தேவரீதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய தாசனை கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சத்திய பாடத்துக்காகவும் கூட நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக் கொள்கிறோம். சுவாமி, சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இராமல் தேவரீர் அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட வேண்டுகிறோம். தேவர் இதுவரைக்கும் நாங்கள் சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் இதுவரைக்கும் சத்தியத்தில் எவ்வளவு உண்மையாக நடந்திருக்கிறோம் என்பதை குறித்து நீர் அறிவீர். சுவாமி தேவரீர், நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த உண்மைத்துவத்துக்குள் நாங்கள் அனைவரும் வர நீர்தாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியை தர வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். தேவரீர், நாங்கள் தெரிந்து செய்த அனைத்து குற்றங்களையும் நீர்தாமே தயவாய் மன்னிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வேளையிலும் தொடர்ந்து உம்முடைய கிருபையினுடைய ஆவியும் தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலும் எங்களை இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். வரக்கூடிய காலங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். சாமி, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். சாமி, சகலவற்றையும் உம்முடைய பொறுப்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஒரு சிறிய மன்றாட்டத்தை எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் மனுகுலத்தின் ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமரலாம். நாளை தினம் இதே போல நம்ம 7:15 அடுத்த வேத பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் அனைவரும் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவைகளை நாம் உபயோகப்படுத்தி கிறிஸ்துவாக நாம் மாறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.
தேவன் நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த வாய்ப்பில் சகோதரர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 மாதம் ஆச்சு இந்த மாதிரி லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 107 அப்படின்னு நினைக்கிறேன். 107 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து மொத்தம் பார்த்துக்கணும். இதை பார்த்து பெருமைப்படுறதுக்கு இல்லை, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன, 107 சத்தியங்கள் நம்மளை எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதுல, இந்த லாக்டவுன் பீரியடில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் உண்மை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகள் தொடர்ந்து சத்தியத்தோடு இணைந்திருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் நாளை மாலை 7:15 சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ம்.